மிதுன ராசி அன்பர்களுக்கு செல்வ நிலை பெறுக, லட்சுமி கடாட்சம் அதிகரிக்க, குபேர சம்பத்து வர வழிவகைகள் ஜாதக ரீதியாக என்னென்ன உண்டு நான் சொல்ல போகிறது ப்ராக்டிக்கலாக பண்ணி சக்ஸஸ் ஆன விஷயங்களை என் கிளைண்ட்டு கொடுத்து ஒன்று முறையில் பல முறை சக்ஸஸ் ஆன மட்டும்தான். பொதுவாக தெரிஞ்சுக்கணும், காவல் தெய்வமாக ஒரு கேட் கீப்பர் மாதிரி நிற்பார். வேணுமா வேண்டாமாங்கிறது அவர் தான். நீங்கள் எவ்வளோ வேகமாக வேணால் ஓடிடலாம், அந்த 1 மினிட்குள்ளே என்ட்ராகிறதுக்கு அவர் சொல்லியிருக்கேன். ஆனால் இவர் 6ஆம் இடம் எப்படி வேலை செய்யணும் ஆர்கியூ தான் பண்ணுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஜாதக ரீதியெல்லாம் மிராக்கிள் பண்ணியிருக்கேன். அப்போ ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்னைக்கு பார்ப்பது பார்த்திங்கன்னா, மிதுன ராசி அன்பர்களுக்கு செல்வ நிலை பெறுக, லட்சுமி கடாட்சம் அதிகரிக்க, குபேர சம்பத்து வர வழிவகைகள் ஜாதக ரீதியாக என்னென்ன உண்டு, பொதுவாக நார்மலாக மற்ற ராசிக்காரங்களும் செய்யக்கூடிய பொது பரிகாரங்கள் என்னென்ன, இந்த மாதிரி டாபிக் நிறையா யூடியூப்பில் போட்டிருக்கேங்க. ஆனால் நான் சொல்ல போகிறது ப்ராக்டிக்கலாக பண்ணி சக்ஸஸ் ஆன விஷயங்களை என் கிளைண்ட்டு கொடுத்து ஒன்று முறையில் பல முறை சக்ஸஸ் ஆன மட்டும்தான். பொதுவாக தெரிஞ்சுக்கணும், செல்வம் ஒரு சிலர்கிட்ட மட்டும் ஏன் நிற்கிது, ஒரு சிலர் மட்டும் ஏன் பணக்காரங்க மேன்மேலும் ஆகிட்டுருக்காங்க, ஒரு சிலருக்கு டக்குன்னு வருது டக்குன்னு போயிடுது. அப்போ பணம் வருகின்ற லட்சுமி கடாட்சத்தையும் அந்த அதிர்ஷ்டத்தை தங்க வைக்கிறதுக்கு ஒரு வழிவகை என்ன, நம்ம சொல்ல போகிறது நேரடியாக மறைமுகமாக ஒரு சூட்சமாக இருக்கும் என்பது மாற்று கருத்தில்லை. சரி, புதுசாக பார்க்குறவங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேள்விகள் சந்தேகம்னா முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாகவேங்க ஒரு லக்ன ரீதியாகங்கிறது பொதுவாக ஜாதகம் பார்த்து ஃபுல் அனலைஸ் பண்ணிடலாம். சரி, ஆனால் இருந்தாலும் சந்திரன் ரீதியாக பார்த்துருவோம். சந்திரன் இப்போ உங்களுக்கு மிதுனம், இந்த மிதுனத்துக்கு ஒரு வலு பண்ணால் அதற்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். 9ஆம் இடம் அனுகிரகம் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் நடக்காது எந்த ராசிக்காரங்களுக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் அவர் தான் ஒரு காவல் தெய்வமாக ஒரு கேட் கீப்பர் மாதிரி நிற்பார். வேணுமா வேண்டாமாங்கிறது அவர் தான். நீங்கள் எவ்வளோ வேகமாக வேணால் ஓடிடலாம், அந்த 1 மினிட்குள்ளே என்ட்ராகிறதுக்கு அவர் தேவை. அதாவது ஒரு குழுக்களில் இது லாட்ரி யோகம், குழுக்கள் எவ்வளவோ நம்பர் இருக்கும், டக்குன்னு உங்கள் நம்பர் வர வைக்கிறதுக்கு இவர். ஒரு முக்கியமான நேரத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், டக்குன்னு தூக்கி விடுறதுக்கு. 95% ஹார்ட் ஒர்க் இருந்தாலும் மிஸ் ஆச்சுங்கன்னு வருத்தப்படுற பல பேர் இல்லையா, அந்த 5% கை தூக்கி விட்டு நான் இருக்கேன் அப்படின்னு காப்பாற்றும். அதுதான் இந்த சனி பகவான். இதற்குண்டான அம்சம் என்னென்னு நான் சொல்கிறேன். அப்போ சனி பகவான் இல்லாமல் இது வேலை நிற்காது. பொதுவாகவே ஜாதக ரீதியாக கேந்திர திரிகோணத்தில் நின்று வலுப்பெற்றிருந்தால் ஈஸியாகவே பாக்கியம் கிடச்சிடும். அப்படி இல்லாதவங்களுக்கு தான் என்ன வழிபாகை பண்ணணும் அப்படி அதுக்குண்டான அம்சம் உண்டு. சரி, சந்திரன் ரீதியாக அதுக்கு அடுத்த வகையில் ஜாதக ரீதியாக பார்த்தா 2-11 ரொம்ப முக்கியம். செல்வ நிலை, அது வருகின்ற பணத்தை கையிருப்பு பணமாக தங்க வைக்கிறதுக்கு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் பார்த்திங்கன்னா சந்திரன், 11 செவ்வாய். இந்த அதிபதிகளும் வேலை செய்யணும், பணத்தை வர வைக்கணும். 11 செவ்வாய் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் தான் 6ஆம் கடன் அதிபதி வேறு. நீ கடன் வாங்குறியா லாபம் வேணுமா அப்படிங்கிறதுக்கு, எனக்கு கடன் வேண்டாம் லாபத்தை அதிகரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த இதை பயன்படுத்துவோம். சரி, ரைட், தெளிவாக பொதுவாக உங்களுக்கு சின்ன விஷயமா இருக்கும். சனிக்கிழமை பெருமாள் கோயில் வழிபாடு செஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு விஷயம், சனிக்கிழமைன்னு பெருமாள் கோயில் வழிபாடு செய்யவே மிகுந்த யோகத்தை கொடுத்துரும். துளசி சம்மந்தப்பட்ட வீட்டில் துளசி தண்ணி தான் இருக்கலாம், துளசி தீர்த்தம் இது மாதிரி குடித்துட்டு வர வீட்டிலே பார்த்திங்கன்னா துளசி இலை 2 வச்சு பயன்படுத்த, துளசி மாடம் இதெல்லாம் பயன்படுத்தி மிகுந்த யோகத்தை கொடுத்தே தீரும். அடுத்தது சங்கு பூஜையாக இருக்கலாம். வீட்டிலே பார்த்திங்கன்னா ஒரு 27 சங்கு வச்சு வழிபாடு செய்வது, ஒரு பச்சரிசி அதில் மஞ்சளோட கலந்து அது கூட 27 சங்கை வச்சு வழிபாடு செய்ய நிச்சயமாக உங்களுக்கு இது வேலை செய்தே ஆகும். ஒரு சங்கில் சின்ன சோழி மாதிரி வச்சுக்கோங்களேன், எவ்வளோ வரப்போகுது, 2 ரூபா 3 ரூபா. ஒரு ராமேஸ்வரம் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு கிடைக்கும். ஒரு 3 ரூபா கூட வைப்போம், 27. இது சின்ன விஷயம். எவ்வளோ பெரிய பச்சரிசி அந்த கல்யாணத்தில் போடுவாங்க இல்லையா, அப்போ அது மஞ்சளோடு கலந்து பச்சரிசி இது, அப்போ அது கூட வைக்கும்பொழுது ஒரு பூஜை ரூமில் வைக்கும்போது வழிவகை செய்யும். நிறைய பேர் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க மிதுன ராசிக்காரங்க. அப்போ சங்கு பூஜை பார்க்குறது, சங்கு சம்மந்தம் உறவினர் பேரில் சங்கரன் இருக்குது, சங்கீதா, இந்த பேர்லாம் ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சோ தெரியாமல் வந்துடும். இவங்க குழந்தையாக இருக்கும்போது அந்த பீச்சு கடற்கரை பகுதியெலாம் போனீங்கன்னா சங்கு சிப்பியெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது இந்த பழக்கமாக கூட இருக்கும். ரைட், 11ஆம் அதிபதி
செவ்வாய் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவருக்கு திருச்செந்தூர் வழிபாடு ரொம்ப முக்கியம். இதில் பெண் தெய்வமான பகவதி அம்சம். முருகருக்கு அபிஷேகங்கள் கொடுத்து வழிபாடு செய்யலாம். பெண் தெய்வ பகவதிகளுக்கு வழிபாடு செய்யலாம். திருச்செந்தூர் சென்று வர வாய்ப்புகள் உண்டு. வீட்டிலே முருகர் படம் வைத்து, பொதுவாக மிதன ராசிக்காரங்க சஷ்டி வழிபாடு செஞ்சால் பழிக்குங்க. சஷ்டின்னு இவங்க ராசிக்கு 6ஆம் இடம் தான் செவ்வாய், 11வது தான். சஷ்டி பூஜை செய்தால் சகலமும் வெற்றி இந்த மிதனத்துக்கு. நான் பல பேர்த்து சொல்லியிருக்கேன். ஆனால் 6ஆம் இடம் எப்படி வேலை செய்யணும் ஆர்கியூ தான் பண்ணுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஜாதக ரீதியெல்லாம் மிராக்கிள் பண்ணியிருக்கேன். அப்போ இவங்களுக்கு திருச்செந்தூர் வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது நல்லாயிருக்கும். தீபம் வழிபாடு ரொம்ப ஏதோ ஒரு தீபம் போட்டு, அம்பாளுக்கு தீபம் போட்டு வழிபாடு செய்யும் நடக்கும். இவங்க பொதுவாக இவங்க வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு காப்பர் ஒரு இதில் சொம்பில் அதில் துளசி தண்ணி, மழை தண்ணி இருந்தால் ஸ்பெஷல், துளசி தண்ணி இல்லை, துளசி தண்ணியில் ஒரு சில பூக்கள் போட்டு வழிபாடு செய்ய குபேர சம்பத்து வந்தே தீரும். குபேரனுங்கிறது யாருன்னா, வெங்கடாச்சலபதிக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு செல்வது இருக்கும். இப்போ வெங்கடாச்சலபதி அளவுக்கு ஒரு குபேரன் வந்துட்டால் கூரையை பிச்சுட்டு கொடுப்பாராம்மா. இன்றைக்கி கூரையெல்லாம் கிடையாது, காங்கிரட்டும்பாங்க. இப்போ புரிஞ்சிக்க வேண்டிய அம்சம்னா அந்த அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். கூரையை பிச்சுட்டா கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒருத்தர் போய் இன்டர்வியூ அப்ளை பண்ணுறாங்க, உடனே கிடச்சா. வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறேன், உடனே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. சார் நான் ஒரு லிஸ்ட்டு காலேஜ் இந்த மார்க்கெட் கிடைக்குமா இல்லைன்னு டிக்கெட் கிடச்சிருச்சு, வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டாங்க, கிடச்சிருச்சு. இதில் எத்தனை பேர்த்துக்கு நடந்திருக்கு. நான் ஒரு பஸ்ஸு மிஸ் பண்ணிடுவேன்னு போனாங்க, கடைசியில் பார்த்தா பஸ்ஸே டிலே, நல்ல வேலை டிலே ஆனது நல்லதாக போச்சு. இது மாதிரி நடக்குங்க. மிராக்கிள் பண்ணுங்கள். அப்போ இந்த அளவுக்கு இது வேலை செய்யுமான்னு நிச்சயம் செய்யும். பொதுவாகவே இந்த குபேர சம்பத்தை அதிகரிக்க முன்னாடி ஒரு விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு பண்ணுங்கள். ஒரு மஞ்சள் பிடிச்சி அது அருகம்புல் வச்சு விநாயகர் வழிபாடு செய்யலாம். இல்லை விநாயகர் இதை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அது விநாயகர் அகவல், விநாயகர் சோத்திரங்கள் சொல்லிவிட்டு அப்புறம் அதை பண்ணுங்கள். என்றைக்குமே விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு பண்ணும்போது சக்ஸஸே உண்டு. முதல் கடவுள். ஒரு கோயில் தேர் வருதுன்னே பாருங்கள், அதுக்கு முன்னாடி ஒரு விநாயகரை கூப்பிட்டு வருவாங்க. அப்போ ஒரு கல்யாண ஃபங்க்ஷனாக முதல்ல விநாயகர் தரிசனம் செஞ்சுட்டு பண்ணுவாங்க. கும்பாபிஷேகம் விநாயகருக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு தான் ஆரம்பிக்குது. அப்போ ஒரு சகலமும் வெற்றியடைய விநாயகர் வழிபாடு தேவை. இது நிச்சயமாக செல்வ நிலையை கொடுத்தே தீரும். இவங்க எங்கே தான் கோயில் தீர்த்தங்கள், காசு ஏதோ ஒரு தீர்த்த வழிபாடுகள் ரொம்ப நல்லாயிருக்கும். தீர்த்தங்கள் இவங்க வாழ்வியல் பரிகாரமாக நான் நிறைய கொடுத்துருக்கேன். இந்த மிதுன ராசிக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா, இந்த தீர்த்தங்கள், கோயில் தீர்த்தங்களை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வீட்டில் தெளித்து வர்றது, முகம் மலர்ச்சி, எப்போவுமே இவங்களுக்கு முகம் மலர்ச்சி பிரைட்டாக இருக்கிற மாதிரி, இந்த புனித நீராடுதல், ஆறு ஏரி குளம் அந்த மாதிரி இருக்குது புனித நீராடுதல். அது பகவதி இருக்கிற கோயில், முருகர் சம்மந்தப்பட்ட கோயில்கள். நான் சொன்னேன் ஒருத்தர் குக்கே சுப்பிரமணியம் போனேன்னாங்க. அப்போ சுப்பிரமணியம் முருகர் சம்மந்தப்பட்ட குக்கே சுப்பிரமணி அந்த மாதிரிலாம் போகலாம். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு வேலை செய்யும். ஒரு சில பொது பரிகாரங்கள் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது மகாலட்சுமி அம்சங்கள் எங்கே இருக்குன்னா, நெல்லிக்காய், வெத்தலை, பச்சை கற்பூரம், ஏலக்காய், குங்குமப்பூ, மஞ்சள், பச்சரிசி இதெல்லாம் உண்டு. இப்போ வீட்டில் ஒரு வெத்தலை செடி வளர்க்கலாமா? மணி பிளான்ட் வளர்க்குறதா, வெத்தலை செடி வளர்க்குறதா? மணி பிளான்ட்டு அதையும் விளங்க, அது வேறு. வெத்தலை கொடி வளர்க்கும்போது தேவர்கள் வந்து மேலே போகும்போது வந்து போவாங்கன்னு அர்த்தம். வெத்தலை நுனியில் மகாலட்சுமி உண்டு. ஒருத்தர் வெத்தலை பாக்கு கொடுத்தானே கன்ஃபார்மே பண்ணுறோம். வெற்றி தரும் பாக்கு வெத்தலை பாக்குங்கிற மாதிரி. அது சுக்கிரனோட அம்சங்க. மகாலட்சுமி தெய்வம் ஏதோ இருக்குது. அப்போ இது ஒன்று. இப்போ ஒருத்தர் காணிக்கை கொடுக்கும்போது அந்த காலத்தில் பாருங்கள், ஜோதிடர்கள் காணிக்கை கொடுக்கும்போது வெத்தலை பாக்கு வச்சு காசு கொடுப்பாங்க. இது ஒரு முறை. நல்ல வாக்கு சொல்லுங்கய்யா அப்படிங்கிறது அது ஒரு அந்த காலத்து முறை. வெத்தலை. இப்போ ஒரு கேஷ் பாக்ஸில் நீங்கள் கேஷ் பாக்ஸில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக ஐடியா கொடுக்குறேன் பாருங்கள். என்ன பண்ணணுன்னா, ஒரு பச்சை கற்பூரம், ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, கொஞ்சோண்டு குங்குமப்பூ வச்சு ஒரு பேப்பர்லேயோ, கவரில் வைக்கக்கூடாது, பேப்பர்லேயோ வச்சு கேஷ் பாக்ஸில் வைக்கும்போது நிச்சயமாக மகாலட்சுமி அங்கே தங்க வருவாள். முக்கியமாக எல்லாம் தெரிஞ்சுக்கணும், சமையல் ரூமில் எப்பவுமே நீட்டாக இருக்கணுங்க. சமையல் ரூம் நீட்டாக இருக்கணும், அழுக்குகள் இல்லாமல் இருக்கணும். குப்பைகள் அங்கே தான் டஸ்ட்பின்னே வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் அங்கே அவாய்ட் அவங்க பண்ணுறது பெட்ரு. இல்லை வேறு எங்கேயோ வைக்க பாருங்கள். ஏன்னா அங்கே தான் ஈஸி ஆக்சஸ்க்கு வச்சுட்டு அடுத்து பொதுவாகவே கேஸும் ஸ்டவ் இருக்கு இல்லையா, அது பரணியை குறிக்கும், பரணி நட்சத்திரம் குறிக்கும். பரணிங்க சுக்கிரனை குறிக்கும். காலபுருஷனுக்கு 2வது நட்சத்திரம். அது செல்வ செழிப்பக்கூடிய அந்த இடத்துல. அப்போ அதெல்லாம் நீட்டாக இருக்கணும். வீட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சன் ரூமில் அத்தனை பழைய பிளாஸ்டிக் கவர்லாம் வச்சுருப்பாங்க, தேவையற்ற பொருட்கள் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகுக்கு எது மீன் பண்ணும், அதெல்லாம் க்ளீன் பண்ணுங்கள். அதான் வீடு துடைக்கும் பொழுது ஃபஸ்ட் டைம் மட்டும் லக்ஷ்மியோட அக்காவை நீக்கிற மாதிரி அழுக்கை நீக்கிட்டு 2வது மாப் போடும்போது கொஞ்சம் கல்லுப்பு போட்டுருக்காங்க. பொதுவாக வீடு கிரகப்பிரவேசம் போகும்போது பால், மஞ்சள்,
கல்லுப்பு தானே கொண்டு போகிறோம். கல்லுப்பு போட்டு பண்ணும்போது உங்களுக்கு அங்கே முதல்ல தேவையற்ற அழுக்குகள் நீக்கிட்டு தேவதையை அழைக்க, லக்ஷ்மியை அழைக்க இது வழிவகைகள் உண்டு. இது நிச்சயமாக பலிக்கும். அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இதை பயன்படுத்தி பாருங்கள். பொதுவாக உங்கள் ஜாதக ரீதியாகவும் எடுக்கலாம். ஜாதக ரீதியாக, லக்ன ரீதியாக, தசாபுத்திரியாக அதெல்லாம் ரொம்ப வலுவாக இருக்கும். அது மோதிரமாக வேணும், மோதிரமாக பண்ணலாம், கோயில் பரிகாரமாக இருக்கலாம், சின்ன பொருட்கள் அதாவது கீழே மொபைலில் வைக்கிற மாதிரி மொபைலில் வைக்கலாம், கீ செயினாக வைக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குங்க. இப்போ நான் சொன்னது பொதுவானது. இந்த பயன்படுத்தினா நிச்சயமாக வேலை செய்யும். யூஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். சரி, வேறு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.